அஸ்ஸலாமு அலைக்கும். ஹாய் வியூவர்ஸ், வெல்கம் டு வேப்பமர கிச்சன். இன்றைக்கி வேப்பமர கிச்சனில் நம்ம ஒரு ஹெல்த்தியான பேரிச்சம்பழ லட்டு தான் பார்க்க போகிறோம். தேவையான இன்க்ரீடியன்ட் பார்க்கலாம் வாங்க. நான் இன்றைக்கி 1 கிலோ பேரிச்சம்பழத்தை எடுத்து அதில் உள்ள விதையெல்லாம் நீக்கி க்ளீன் பண்ணி வச்சுருக்கிறேன். கொஞ்சம் பாதாம் பருப்பு எடுத்துருக்கிறேன், கொஞ்சம் வெள்ளை எள்ளு எடுத்துருக்கிறேன், வச்சுருக்கேன். நெய் தேவைக்கேற்போ செய்யும் போது பார்க்கலாம். பேரிச்சம்பழத்துக்கு பல நன்மைகள் இருக்குது. அதில் முக்கியமாக அயன் சத்து குறையா உள்ளவங்களுக்கு ரொம்ப நல்லது, இரத்த சோகை உள்ளவங்களுக்கும் ரொம்ப உடம்புக்கு நல்லது. இப்போது செய்முறையை பார்க்கலாம் வாங்க. இப்போது ஸ்டவ் ஆன் பண்ணி பேனை வச்சுடுவோம், ஹீட் ஆகட்டும். இப்போ வெள்ளை இந்த பேனில் போட்டு வெள்ளையில் வறுத்துக்கலாம். பொன்னரமாக வறுத்தாச்சு. மறுபடியும் பேன் அடுப்பில் வச்சு கொஞ்சம் நெய் ஊற்றிக்கலாம். நெய் சூடு வந்ததும் நம்ம எத்தனை லட்டு செய்ய போகிறோமோ அது லட்டுக்கு தேவையான பாதாம் பருப்பு போட்டு நல்லா பொன்னரமாக வறுத்துக்கலாம். இது பாதாம் பருப்பு மட்டும் இல்லாமல் நம்ம பிஸ்தா பருப்போ முந்திரி பருப்போ நமக்கு எந்த நட்ஸ் பிடிக்குமோ தேவையோ அதை வறுத்து எடுத்துக்கலாம். இன்றைக்கி நான் பாதாம் பருப்பு போட்டு வறுத்து எடுத்துக்கிறேன். நல்லா வறுத்தாச்சு, நெய்யில் போட்டு நல்லா வறுத்தாச்சு. இப்போ இதையும் எடுத்து வச்சுக்கலாம். இந்த பேனில் ஹீட் ஆக்கிட்டு பேரிச்சம்பழத்தை போடலாம். இந்த ப்ராசஸ் எதுக்குண்டா, நல்லா ஹீட்டில் நல்லா மசிச்சு விட்டோம்னா நமக்கு உருண்டை பிடிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். உங்கள்கிட்ட பெரிய கரண்டியோ இல்லை மேஷரோ இருந்தால் நல்லா அதால் நல்லா மசிங்க. இப்போ பாருங்கள், நல்லா மசிஞ்சிடுச்சு. இன்னும் கொஞ்சம் மசியணும். பாருங்கள், அல்வா மாதிரி மசிஞ்சிடுச்சு. பாத்திரத்தில் மாற்றிக்கலாம். Subscribe to Vipamara Kitchen YouTube channel. இப்போ ஒரு கைப்பிடி அளவுக்கு எள்ளை தூவிக்கலாம். பேரிச்சம்பழம் நல்லா ஹீட்டாக இருக்கும், பார்த்து பிசைஞ்சிங்க. சுட சுட பிசைஞ்சால் தான் உருண்டை போட நல்லா வசதியாக இருக்கும். எள்ளு வைட்டமின் இ நிறைந்தது, எலும்புக்கு ரொம்ப நல்லது. உருண்டை போடுறதுக்கு கையில் லைட்டாக எண்ணெய் தடவிக்கிங்க, இல்லாட்டி நெய் தடவிக்கிங்க, அப்போ தான் ஒட்டாமல் வரும். இப்போ கொஞ்சம் எடுத்துக்கிட்டு நடுவாக்க ஒரு பாதாம் பருப்பை வச்சு நல்லா ரவுண்டு ஷேப்பில் உருண்டை பிடிச்சிங்க. பாதாம் பருப்பு கால்சியம் சத்து நிறைந்தது. இதில் எந்த மாதிரி நட்ஸ் வேண்டாலும் வச்சுக்கலாம். இன்றைக்கி நான் பாதாம் பருப்பு வச்சுருக்கேன். நீங்கள் வால்நட்டு, பிஸ்தா, முந்திரி எது வேணுமாலும் வச்சுக்கலாம். அவங்கவுங்க சாய்ஸ் தான். நார்மலாக நம்ம பேரிச்சம்பழம் எடுத்துக்கிறத விட இப்படி செஞ்சு கொடுத்து பாருங்கள். உங்கள் வீட்டில் உள்ள பசங்க காலையில் ஒன்று, மதியானம் ஒன்று,
ஈவினிங் ஒன்று எடுத்து தன்னாலே சாப்பிடுவாங்க. நம்ம இதில் சேர்த்துக்கிற 4 பொருளுமே உடம்புக்கு ரொம்ப ஹெல்த்தியான தான். நெய் கூட நம்ம எலும்புக்கு வலு தரக்கூடியது தான். இந்த பேரிச்சம்பழ உருண்டையை சின்னவங்க மட்டும் இல்லை, பெரியவங்க எல்லாருமே விரும்பி சாப்பிட்லாம். ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். பாதாம் அல்வா மாதிரி இருக்கும். அவ்வளோதான், நம்மளோட சூப்பரான சுவையான ஹெல்த்தியான பேரிச்சம்பழ உருண்டை ரெடி ஆகிடுச்சு. டேஸ்ட் பண்ணி பாருங்கள். நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். வேப்பமர கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே இந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனே வந்து சேரும். இது மாதிரி சூப்பரான ரெசிபியோட இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம். அஸ்ஸலாமு அலைக்கும். பாய். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.